श्रीमान् वेङ्कटनाथार्यः पितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् गुरुपरम्परायै நமஹ. இதோ சௌத்ராந்திகன் என்கிற பௌத்தன் அவனுடைய மதத்தை கண்டனம் பண்ணணும். அதுக்கோசரம் அவன் என்ன சொன்னா அப்படின்னாக்க, பிரத்யக்ஷத்தினால வஸ்துவை கிரகிக்க முடியாது, பிரத்யக்ஷத்தினால வஸ்துவை கிரகிக்க முடியாததுனால என்ன பண்ணணும்னாக்க, பிரத்யக்ஷமா அந்த வஸ்துவானது நாம பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆகாரத்தை ஞானத்துக்கிட்ட கொடுத்துடுறது. ஞானத்துக்கிட்ட கொடுத்துட்டோம்னாக்க ஞானம் என்ன பண்றது, அனுமானம் பண்ணி நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது. அப்படின்னுட்டு அனுமான கம்யம்தான். வெளியில இருக்கிற வஸ்து இருக்கிறதுன்றது உண்மை, ஆனால் அது அனுமானத்தினால்தான் அறியப்படும், பிரத்யக்ஷத்தினால அறியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சௌத்ராந்திகன் சொன்னான். அத ஒத்துக்கல நாமம். அதாவது எந்த ஆஸ்திகாலுமே அதை ஒத்துக்க மாட்டான். ஏன் ஒத்துக்க மாட்டான்னாக்கா, இது பௌத்தன் சொல்றது எல்லாம் கற்பனை, எல்லாமே கற்பனையா இருக்கு. கற்பனையா இருக்கிறதுனால அதை எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு இவ கேட்கிற. இன்னொன்னு, பிரத்யக்ஷம் நம்ம பார்க்கற சமயத்துல அது முதல்ல வருது. ஏன்னா ஞானம் இருக்கும் இல்லையோ, அது என்னன்னாக்கா க்ஷணிகம். நீங்க சொல்றீங்க க்ஷணிகமா இருக்கிறதுனால அது எப்படி ஒத்துக்க முடியும்? க்ஷணிகமா இருக்கிறதுனால போன க்ஷணத்துல இருந்தது வேற, இந்த க்ஷணத்துல இருக்கிறது வேற, அதனால அது எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால நீங்க சொல்றது தவறான வாதம் அப்படின்னா கண்டனம் பண்ணார். கூடவே இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி முடிச்சுட்டார். நீ எவ்வளவு தூரம் நீ சொன்னாலும் இந்த வாசனை அப்படின்லாம் நீ சொல்லணும். அதெல்லாம் கூட எப்படிப்பட்டதுன்னாக்கா, எல்லாம் க்ஷணிகமாதான்னு சொல்லணும். க்ஷணிகமா சொல்றதுனால எல்லாம் உனக்கு விரோதமா வந்துடும். அது மட்டும் இல்ல, ஞானத்துக்கு ரூபம் கிடையாது. ஞானத்துக்கு ரூபம் கிடையாது. ஞானத்துக்கு ரூபம் கிடையாததுனால அது எப்படி தன்னுடைய ஆகாரத்தை இது காமிக்கிறது அப்படின்லாம் கேள்வி வரும். அதுக்குதான் அவ ஒரு உதாரணம்லாம் காமிச்சா. உளுந்தூனுடைய குவியல் இருக்கு, அதன் பேர்ல ஈ இருக்கு, ஈயும் கருப்பா இருக்கு, உளுந்தும் கருப்பா இருக்கு, அதனால நமக்கு தெரிய மாட்டேன்றது அப்படின்னு கேட்டா. அதற்கு சமாதானம் என்ன சாதிச்ச, அங்க ரெண்டுமே பிரத்யக்ஷமா இருக்கு, ரெண்டுமே பாக்கிய வஸ்து, ரெண்டுத்துக்கும் ரூபம் இருக்கு, ரெண்டும் பாக்கிய வஸ்து, ரெண்டும் பிரத்யக்ஷ விஷயமா இருக்கு. அதனால நான் பேதம் தெரியல நமக்கு, இது என்னது அது என்னதுன்னுட்டு. ஆனா இது அப்படி இல்லையே, ஞானம் உள்ளுக்குள்ள இருக்கு, அதே வஸ்துங்கிறது வெளியில இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணுன்னு எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்றத கண்டனம் பண்ணி சாதிச்சுட்டார். இப்போ அதன் பேர்ல அவ இந்த சௌத்ராந்திகன்லயே ஒரு ஏகதேசிகள் அவ சில கேள்வி கேட்கிறா. எப்படி கேட்கிறான்னாக்கா, ஞானம் விஷயம் இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்படுறது. சம்பந்தப்பட்டதுன்னாக்கா சேர்றதுனால ஒரு ரூபம் உண்டாகுது. வெளுப்பா இருக்கு, கருப்பா இருக்கு அப்படின்லாம் ரூபம் உண்டாகுது அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறார். வசுதக பாக்கியவஸ்து அது பிரத்யட்சமாவும் கிரகிக்கல, ஞானத்திலையும் இது இல்லை, எதுவுமே ஒண்ணும் இல்லதான். ஆகாரம்ன்றது அர்த்தத்துக்கா ஞானத்துக்கா அப்படின்னு அவ கேள்வி கேட்டு, ரெண்டுத்துக்குமே ஆகாரம்ன்றது கிடையாது. வடிவம்ன்றது ஞானத்துக்கும் இல்லை, வஸ்துவுக்கும் இல்லை. பின்ன என்ன பண்றது அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் வருது, சேர்க்கை வருதுனால அது ரூபம் மாறியா இருக்குது. அதுக்கு
உதாரணம் சொல்ற, சுவாமியே சாதிக்கிற விஷயம் அது. கொத்திமங்கலம் சுவாமி வர்ணிக்கிறார் அதை. மொத்தம் வெத்தலை போட்டுக்கிறான். வெத்தலை போட்டுக்கிற சமயத்துல வெறும் வெத்தலையை வந்து மண்ணுன்னு இருக்கான் வாயில போட்டு. அப்ப நாக்கு சிவப்பா இருக்கிறது இல்ல. வெறும் பாக்க போட்டுட்டான், அதுவும் சிவப்பா இருக்கிறது இல்ல. மூணாவதையும் போட்டுக்கிறான், அப்பவும் சிவப்பா இருது இல்ல. ஆனால் இந்த மூணும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தாதான் அது நாக்கு வந்து சோப்பா மாறுது. அதுக்கு சுவாமி என்ன கேக்குற, அவ கேட்கறதாக வெத்தலையிலையும் சோப்புன்றது கிடையாது, பாக்குலையும் கிடையாது, மூணாவதுலயும் கிடையாது. ஆனால் இந்த மூணு ஒன்னா சேர்ந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த மூணுத்துக்கிட்ட இல்லாத ரத்த வர்ணம், சிகப்பு வர்ணம், அது வரதா இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க கூட இதாய் ஞானம் வஸ்து இந்த ரெண்டுத்துக்குமே ஆகாரம்ன்றது கிடையாது. ஆனால் இது ரெண்டும் சம்பந்தத்தை அடைகிறது. ஒன்னா சேர்ந்ததுன்னாக்கா அதுக்கு ரூபம் வருது. அதனால அந்த சம்பந்தத்தினால உண்டாகிற ரூபத்தை தான் நாம அனுபவிக்கிறோம். அத மாதிரி ஒத்துக்கலாம். அப்படி ஒத்துட்டாக்கா, ஏன்னா நீங்க வந்து இந்த பாம்புல விஷயத்துல அங்கீகரிச்சுதானே ஆகணும். இங்கேயும் அது மாதிரியே வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு அவன் சொல்றான். அதற்கு பதில் தப்பு தப்பு. இந்த இதை ஸ்லோகத்தை சாதிக்கிறது தப்புன்னுட்டு. ஏன் அப்படின்னா, நீ எதை கொண்டு சொல்ற? இதுல வந்து வெத்தலை பாக்கு மூணாவது அந்த உதாரணம் காமிச்சியே, அது என்னன்னா மூணு பிரத்யட்சமாக பார்க்கப்படுகிறது, ஒரே தேசத்துல இருக்கு, ஒரே சமயத்துல இருக்கு, ஒரே காலத்துல, ஒரே மனுஷனே அதை இது பண்ணணும். நான் வெத்தலையை போட்டுக்கிறேன், நீ பாக்கு போட்டுக்கோ, நீ மூணாவது வயல் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா சோப்பு வருமா? அது மாதிரி ஒரே சமயத்துல இப்ப நான் வெத்தலை போட்டுன்றேன், நாளைக்கு பாக்கு போட்டுக்கிறேன், நாளைக்கு மூணாவது போட்டுக்கிறேன்னா வருமா? ஒத்தனே ஒரே தேசம், ஒரே காலம், ஒரே व्यक्ति மனுஷன், இதெல்லாம் சேர்ந்தாதான் இத மாதிரி வரும் இது. அதனால இந்த மாதிரி இருந்தாதான் வெத்தலை பாக்கு போட்டுண்டாக்கா ஒரு நிறம் உண்டாகிறது அந்த சம்பந்தத்தினால. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா, தேச காலங்கள் எல்லாம் ஒத்துக்கிறோம், தேச காலங்கள் எல்லாம் ஒத்துன்னு இருக்கோம். ஒத்தன் இருக்கிறதுனால, அதாவது ஞானம் வேறு, வஸ்து வேறு, அந்த வஸ்து இருக்கக்கூடிய தேசம் வேறு, அதனுடைய காலம் வேறு, அந்த மாதிரி எல்லாம் வேற வேற. கால தத்துவம் வேற, வஸ்து தத்துவம் வேற, தேச தத்துவம் வேற, இந்த மாதிரி எல்லா தத்துவங்கள்லாம் வேற வேறையா இருக்கு. வேற வேறையா இருக்கிறதுனால இது சரியா இருக்கும். நீ அத மாதிரி ஒத்துக்கிறியா? நீ அத மாதிரி ஒத்துண்டியானாக்கா அப்போ என் வழிக்கே நீ வந்துருவ. எல்லாமே ஒத்துண்டியோ இல்லையோ, பாக்கிய வஸ்து இருக்குது, அவன் பிரத்யட்ச பிரமாணத்தையும் ஒத்துந்தான் ஆகணும். நீ அந்த பிரமாணத்தினாலதான் நீ அது பாடம் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அதனால இங்க வந்து தேச காலங்கள்லாம் நீ ஒண்ணு இருக்குது, தனியா இருக்கு, ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டதா இருக்கு அப்படின்னு நீ ஒத்துக்கல. அந்த மாதிரி நீ எல்லாத்தையும் நீ ஸ்திரமா ஒத்துக்கல, நித்தியமா ஒத்துக்கல. அல்லது நித்தியம் இல்லாட்டா கூட கொஞ்சம் கொஞ்ச நாள் இருக்க மாதிரி இருந்தாதானே நீயோ நிரண்மய விநாசம் அப்படின்னு நீ ஒத்துன்னு இருக்க. நிரண்மய விசாரம்னு சொல்லிருக்கோம், அந்தந்த க்ஷணத்துல நாசத்தை அடைஞ்சி அடுத்த க்ஷணத்துல உற்பத்தி ஆகுது, அது கணக்கு தெரியாது அப்படின்னு நீ ஒத்துன்னு இருக்க. அந்த மாதிரி நீ அங்கீகரிச்சிருக்க. அப்படி அங்கீகரிக்கிற சமயத்துல இத வந்து எல்லாம் க்ஷணிக்கம் ஒத்துண்டு, தேசத்தையும் ஒத்துக்கல, காலத்தையும் ஒத்துக்கல, எதையுமே ஒத்துக்காம இருக்கிற உன் பட்சத்துல இது எப்படி வரும்? இது ஒன்னா சேரதுன்றதே வராதே. அர்த்தம் இருக்கும் பொழுது, வஸ்து இருக்கும் பொழுது ஞானமானது இல்லை, ஞானம் வரும் பொழுது வஸ்து இல்லை. அதனால இந்த ரெண்டுத்துக்கும் எப்ப சம்பந்தம் வரும்? ஒரு வஸ்து இருக்குது, கடம் இருக்கு, அந்த கடத்தை நான் பார்க்கணும்,
பார்க்கிற சமயத்துல எனக்கு ஞானம் உற்பத்தி ஆகணும். கடம் இருக்கிற க்ஷணம் வேற, அதை பார்க்கிற க்ஷணம் வேற, ஞானம் உற்பத்தி ஆகிற க்ஷணம் வேற. இப்ப எல்லாமே வேற வேறையா போயிடுத்து. வேற வேறையா போற சமயத்துல அதை எப்படி நாம அங்கீகரிக்க முடியும்? அதனால பரஸ்பரம் சேரவே முடியாது, சம்பந்தமே உண்டாகாது. சம்பந்தம் உண்டானதானே இந்த நீ சொல்ற ஆகாரம் புதுசா ஒண்ணு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். சம்பந்தமே உற்பத்தி ஆகிறதுக்கு வழி இல்லையே இங்க. ஏன் அப்படின்னு எல்லாம் க்ஷணிகம் நீ ஒத்துட்டியே. நாங்களும் அப்படி இல்லை, தேசம் காலம் எல்லாம் இருக்கு. அதனாலதான் தாம்பூல சர்வணம் பண்ணச்ச வெத்தலை போட்டுக்கிற சமயத்துல எல்லாரையும் ஒரே சமயத்துல ஒரே காலத்துல சேர்த்து போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டுட்டாதான் சரியா இருக்கும். அதனால உனக்கு இந்த அதிரிக்தமான தேசமோ காலமோ நீ ஒத்துக்கவே இல்லையே. ஒத்துக்காததுனால இந்த சம்பந்தம்ன்றதே வரவே வராது. அதுக்கப்புறம் இந்த சம்பந்தமே காலகிருதமா இருக்குது, அதுவும் விபரீதம். ஏன் அப்படின்னாக்கா இப்போ அனுமானம் இருக்கு. அனுமானத்தினால எப்படி தெரிஞ்சுக்கணும்? பிரத்யக்ஷமா ஒரு வஸ்துவை பார்த்துட்டோம், அதன் பிறகு அனுமானத்தினால கண்ணால பார்க்காத வஸ்துவை கிரகிக்கிறோம். ஆனா அங்க எப்படி பிரத்யக்ஷத்தினால பார்த்தது வேற, இப்போ அனுமானத்தினால புகைய வண்டி பார்த்துட்டு பண்ணிய அனுமானம் பண்றோம். அது மாதிரி இருக்கிறதுன்னு சரியா பொறுத்தது, அது காலக்கிரமத்தினால வருது. ஆனா உங்களால அந்த மாதிரி சொல்ல முடியாதே, அதனால உங்களுக்கு விரோதம் தான் வருது. சரி, அதுக்கு அவ என்ன சொல்றா, இப்படி நாங்க ஒரே காலத்துல ஒரே தேசத்துல இந்த மாதிரி சம்பந்தம் இருக்குன்னு நாங்க சொல்லல. வேற எப்படி சொல்றோம்னாக்கா, வஸ்து ஞானம் இது ஒண்ணுக்கொண்ணு சாபேட்சமா இருக்குது, அபேட்சிக்கிறது. எப்படின்னாக்கா, இரும்பு துண்டு இருக்கு, அந்த மாதிரி அயஸ்காந்த கல் இருக்கு, மேக்னெட் என்ற காந்தம் அது இருக்குது. இந்த ரெண்டுமே என்னன்னு வச்சுக்கோங்க, தனித்தனியா இருக்கிற சமயத்துல அது அதனுடைய சுரூபத்தை காமிக்காது, இது இதனுடைய சுரூபத்தை காமிக்காது. ஆனா ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த காந்தக்கள் என்ன பண்றதுன்னாக்கா அயஸ்காந்தமானது ஆகர்ஷிக்கிறது, இழுக்கிறது, பிடிச்சி இழுத்ததுன்னாக்கா அந்த இரும்பு துண்டை இந்த அயஸ்காந்தமானது பிடிச்சி இது பண்ணிடுறது. அதனால இந்த வியாபாரம் வருது. அதனால இப்ப என்ன ஆயிடுது, தனியா இருக்கிற சமயத்துல இவைகளுக்கு இது வரல, வியாபாரமே செயலே இல்லை. அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு இது இல்லை. அதனால நாங்க ஒரே தேசம் ஒரே காலம் நாங்க சொல்லல. ஆனால் ஞானத்துக்கும் வஸ்துவுக்கும் பரஸ்பர விலட்சணமான சாநித்தியம் இருக்குது. அதனாலதான் அந்த வஸ்து ஒரு மாதிரி இருக்கு, ஞானம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் இது ஒண்ணுக்கொண்ணு சாபேட்சம் இருக்கிறதுனால அது என்ன பண்றதுன்னா ஒரு ஆகாரத்தை நமக்கு காமிக்கிறது. அந்த மாதிரிதான் சொல்றோம் அப்படின்னுட்டு அவ கேட்கிறா. இந்த பௌத்த ஏகதேசிகள், சௌத்ராந்திக பட்சத்திலே ஒரு ஏகதேசிகள் அவ கேட்கிறா. அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சொல்ற, ஒரு விஷயம் பார்த்துக்கோ, விஷயம் விஷய், அதாவது ஞானம் விஷயியா இருக்கும், அர்த்தம் விஷயமா இருக்குது. இது ரெண்டுமே ஒண்ணு சேரல. ஒண்ணு சேர்ந்தாதான் விஷயி பாவம் அப்படின்னு வரும். விஷயி பாவம், இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் ஒண்ணு வரும். அந்த மாதிரி சம்பந்தத்தை இல்லவே இல்லை இப்ப இங்க. ஏன் அப்படின்னா ரெண்டும் சமகாலம்னே நீ சொல்லல, ரெண்டும் வேற வேற காலத்துல அப்படிங்கிற. இப்போ வஸ்துவுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு நீ சொல்லிட்ட. அதான் விஷயபாவமே வராது. விஷயபாவம் ஏன் வராது? தர்ம தர்மிபாவமே நீ ஒத்துக்கல. தர்ம தர்மிபாவம்னு ஒண்ணு இருக்கு. பாருங்க, பசுமாடு அப்படின்னு சொன்னான். அந்த பசுமாடு கிட்ட கோத்வம், கௌஹு அப்படின்னா பசுமாடு,
அதுங்கிட்ட இருக்கிற தர்மம் என்னதுன்னா கோத்வம். அந்த கோத்வ தர்மமும் கோங்கிற பசுமாடு தர்மி, அது ரெண்டுத்துக்கும் தர்ம தர்மி பாவம்னு ஒண்ணு உண்டு. இப்ப பௌத்தால யாருமே தர்ம தர்மி பாவத்தை ஒத்துக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு தர்ம தர்மி பாவமே கிடையாது. சுலக்ஷணம் அப்படின்னு ஒண்ணுதான் இருக்கு. சுலக்ஷணம்னா சுரூபம்னு அர்த்தம். அது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இருக்கு. அதனால இவ சுலக்ஷணம் ஒன்றிதான் நீங்க ஒத்துருக்கீங்க. அது மாதிரி விஷய பாவம்ன்றதுல கூட இது விஷயம், இது விஷயி ஞானம், இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் வருது அப்படின்னுட்டு எங்க இருக்கு? முதல்ல விஷயம் விஷயின்னு என்ன அர்த்தம்? விஷயத்தை ஞானம் கிரகிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் விஷயின்னு வந்தது. விஷயத்தை உடையது ஞானம், அதனால அதுக்கு விஷயி அப்படின்னு பேரு. ஞானத்துக்கு விஷயமாகிறதுன்றதுனாலதான் அதுக்கு விஷயம்னு பேரு. இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சேரவே இல்லை. ஒண்ணுக்கு ஒண்ணு சேரவே இல்லை. அது சேராததுனால இது எப்படி விஷயபாவம் வரும்னு நீ சொல்ற? விஷயபாவம் எப்படி வரும்னு சொல்லுது. இன்னொரு விஷயம், அந்யோன்யாசிரியம் வந்துடும். அந்யோன்யாசிரியம் ஒண்ணுக்கு ஒண்ணு, இது வந்தாதான் அது நடக்கும், அது நடந்தாதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இங்க என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ நான் என்ன பார்த்தேன், இந்த கடமானது சோப்பா இருக்கு, இந்த கடமானது பெருசா இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். இது நமக்கு அது பார்க்கறதுனால எனக்கு தெரியுது, என்னுடைய ஞானத்துக்கு இந்த ஆகாரம் சோப்பா இருக்கு, பெருசா இருக்கு, பெரிய சால் மாதிரி இருக்கு, பெரிய பானையா இருக்கு, இப்படி எல்லாம் ஒரு ஆகாரத்தோட கூடினதாக எனக்கு ஞானம் வருது. ஆனா ஓம் பட்சத்துல விஷய பாவமே நீ ஒத்துக்கல. ஞானத்துக்கு அது விஷயம் ஆகாது. அந்த வஸ்து என்ன பண்றது, தன்னுடைய ஆகாரத்தை சமர்ப்பிக்கிறது ஞானத்துக்கிட்ட. அந்த ஞானம் என்ன பண்றது, நமக்கு இது கடம், இது இதனோட இந்த வடிவத்தை உடையது அப்படின்னு சொல்றதுன்ற. சுவாமி என்ன கேக்குற, நீ இப்படி சொன்னியானாக்கா ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்சர்க்கம் இருந்தாதான் ஆகாரம்ன்றதே வரும். கண்ணால நம்ம பார்க்கிறோம், பிரத்யக்ஷ ஞானமானது அயம் கடகா அப்படின்னு சொல்லி, கடகா பிரதிபுத்தின உதராகாரா, பெருசா வயிறு இருக்கிறதுக்கு கடத்துக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வடிவத்தை உடையது அப்படின்னு பிரத்யக்ஷத்தினாலதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி தெரிஞ்சது? அந்த பிரத்யக்ஷ ஞானமும் அந்த கடமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தத்தை உடைத்துதான் மாறி எடுத்து பாக்குற சமயத்துல. அந்த மாதிரி வருதுனாலதுன்னா நமக்கு ஞானமே வரும். இப்போ நீயோ இந்த சம்பந்தமே கிடையாதுன்ற, சம்பந்தம் இருந்ததுன்னாக்க ஒரே காலத்துல இருக்கணும். நீயோ காலத்தையே ஒத்துக்கல, காலம் ஒத்துக்கல, வஸ்து ஒத்துக்கல, தேசம் ஒத்துக்கல, வெறும் ஞானம்தான் இதை கிரகிக்கிறது அப்படின்லாம் நீ சொல்ற. அதனால இப்ப சம்சர்க்கம் நீ அங்கீகரிக்கணும், சம்சர்க்கத்தையே அங்கீகரிக்கல, சேர்க்கையே ஒரு சம்பந்தம் வருது அப்படின்னே நீ ஒத்துக்கல. அது மாதிரி இந்த சம்பந்தம் என்ன பண்ணும், விஷய பாவம் தான் சம்பந்தம் நீ சொல்லணும். அது எங்க முடியும்னா அந்யோன்யாசிரியத்துலதான் வரும். எப்படின்னா ஆகாரம் கணக்க சித்திச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் விஷய பாவம்னே சித்திக்கும். இந்த கடத்தினுடைய ஆகாரம் இப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் என்னுடைய ஞானத்துக்கு இந்த கடமானது விஷயமாச்சு, அதனால விஷய பாவம் இருக்குன்னு தெரியும். விஷய பாவம் சம்பந்தம் இருக்கு பாருங்க, அது சித்திச்சதுன்னாதான் அப்போ ஆகாரம் சித்திக்கும். ஆகாரம் சித்தித்தால் விஷய பாவம் சித்திக்கும், விஷய பாவம் சித்தித்தால் ஆகாரம் சித்திக்கும். ஏன்னா நம்ம சித்திக்காது. இது அந்யோன்யாசிரியம் பெரிய தோஷம் இது. அதனால ஆகார சித்தி வந்ததுன்னா விஷய பாவ சித்தி, விஷய பாவ சித்தி வந்ததுன்னா ஆகார சித்தின்னு வந்துடுறது. இன்னொன்னு, இப்ப நீ என்ன சொன்ன, முன்னாடி எந்த ஆகாரமும் கிடையாது, வஸ்துவுக்கும் ஆகாரம் இல்லை, ஞானத்துக்கும் ஆகாரம் இல்லை, இல்லாத ஆகாரமானது
ரெண்டுத்தினுடைய சம்பந்தத்தினால தெரியறது அப்படின்னு தானே நீ சொன்ன. அது எப்படி வரும்? அது அந்த மாதிரி எப்படி வரும்? புதுசா எப்படி வரும்? ஆகாரம் ஒண்ணு வரும். அது ஏன் அப்படின்னாக்கா சம்சர்க்கம். அந்த அதுக்கு ஆதாரமா இருக்கிறது என்னது? சம்சர்க்கம்னா சேர்க்கை, சம்பந்தம். அதற்கு ஆதாரமா இருக்கிறது ஞானமும் அர்த்தமும் தான். வஸ்துவும் ஞானமும் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதாரமா இருக்குது. அது நாசே, அது பிரதிக்ஷணம் க்ஷணிகம் தான் நீ சொல்லிட்டு இருக்க. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அது நாசம் அடைஞ்சு விடுது. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நாசம் அடைஞ்சிட்டுனாக்கா அப்போ அந்த ஆகாரமானது எப்படி உற்பத்தி வரும்? எதுல உற்பத்தி வரும்? ஒரு வஸ்து இருக்கு, ஞானம் இருக்கு, அது ரெண்டுத்துக்குமே ஆகாரம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆகாரம் எப்ப உற்பத்தி ஆச்சு? இது ரெண்டும் சேர்றப்பதான் உற்பத்தி ஆச்சு. சம்பந்தம் உற்பத்தி ஆச்சுதான் வருது அப்படின்னு சுவாமி என்ன கேக்குற? இது க்ஷணிகம் தானே உன் சித்தாந்தத்துல. ஞானமும் க்ஷணிகம், வஸ்துவும் க்ஷணிகம், எல்லாமே க்ஷணிகமா இருக்குச்சு. இப்ப எந்த க்ஷணத்துல சம்பந்தம் வந்தது? எந்த க்ஷணத்துல ஆகாரம் வந்தது? ஆகாரம் வரணும்னாக்கா அதற்கு ஆதாரமா ஒரு வஸ்து இருக்கணும் இல்லையோ? அந்த வஸ்துவை போயிடுத்தேன். முதல் க்ஷணத்துல வஸ்து கொடுத்து அந்த ஞானமும் போயிடுத்து. அந்த வஸ்துவுக்கு ஞானத்துக்கும் முதல் க்ஷணத்துல வஸ்து இருந்தது, ரெண்டாவது க்ஷணத்துல ஞானம் வருது, மூணாவது க்ஷணத்துல ரெண்டுத்தையும் சம்பந்தம், நாலாவது க்ஷணத்துல ஆகாரம். இப்படி வரிசையா நீ போன எல்லாமே க்ஷணிக்கம்னு சொல்ற சமயத்துல வஸ்துவே போயிடுத்த. இப்போ வஸ்துவே போயிட்ட உடனே எப்படி உனக்கு இந்த ஆகாரம்ன்றது உற்பத்தி ஆகும்? அதனால இதுவும் வராதே. அது இல்ல நாங்க தான் தாம்பூல சரவணம் சொன்னமே, வெத்தலை பாக்கு மூணாவது அப்படின்னு சொன்னமே. அப்படின்னா அங்க எப்படி இருந்துச்சுக்கோ, இங்க வரவே வராது. ஏன்னா அது நீ சொல்றது சரியான மார்க்கம் இல்லை. நீ கல்பிக்கிறது நீச்சமா இருக்கு, சுத்திரமா இருக்குது. ஏன்னா இப்ப நாங்க சொன்ன தோஷங்கள்லாம் வந்துருக்குது. அந்யோன்யாசிரிய தோஷம் வரும், க்ஷணிகவாத தோஷம் வரும். இன்னொன்னு, நீ எதுவுமே இல்லைன்னு சொல்றவன், சுலக்ஷணம் நீ சொல்றவன், நீ சுரூபம் ஒண்டிதான் இருக்குன்னுட்டு இந்த சுரூபம் ஒண்டிதான் இருக்குன்னு சொன்னதுனால இந்த சுலக்ஷணம்னு சொல்ற இல்லையோ, அப்ப அது தர்மம் இல்லை, தர்மியம் இல்லை. அப்ப ஆகாரம் எப்படி வந்தது? எதுவுமே இல்லைன்னு சொல்றவனுக்கு அது எப்படி வந்தது? நீனா அதிரிக்த காலத்தை ஒத்துக்கல, அதிரிக்த தேசத்தை ஒத்துக்கல, எதையுமே ஒத்துக்கல நீ. அப்ப சம்பந்தம் மாத்திரம் எப்படி வந்தது? அது மாதிரி அந்த தோஷங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துடுது. இன்னொன்னு, எல்லாமே க்ஷணிகம், எதுவுமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்பே இல்லாம சுலக்ஷணம் ஒண்டி, சுரூபம் ஒண்டிதான் இருக்குது அப்படின்னு நீ சொல்ற. நீ அதுவும் இல்லாத ஒரு ஆகாரமானது சேலத்தே வருது அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி ஒரு பதார்த்தம் நீ ஒத்துட்டு இருக்கியா? நீ ஒத்துண்டியானாக்கா ஆகதவசி மதியம் மார்க்கம், என் மார்க்கத்துக்கு நீ வந்துட்ட. அந்த மாதிரி ஒரு வஸ்து நீ ஒத்துக்கலையே. ஒரு தர்மத்தையும் ஒத்துக்கல, தர்மியும் ஒத்துக்கல. அதுவும் எப்படின்னாக்கா, இப்போ ரெண்டுத்திலையும் இல்லாத ஒரு ஆகாரம் ரெண்டுத்துக்கும் உற்பத்தி ஆகிறதுன்னு நீ சொல்ற. அப்போ ரெண்டுத்திலையும் ஒரே மாதிரி இருக்கா மாதிரி ஆகாரம். அர்த்தத்துக்கும் ஞானத்துக்கும் முதல்ல ஆகாரம் இல்லை. ரெண்டும் சம்பந்தம் வந்த உடனே ஒரு ஆகாரம் வந்துருச்சு அப்படின்னு நீ சொல்ற. அது எப்படி இருக்கணும்னா ஒரே ஆகாரம் தான். ஞானத்துக்கும் ஒரே ஆகாரம், வஸ்துவுக்கும் ஒரே ஆகாரம், கடத்துக்கும் வஸ்துவுக்கும் சேர்ந்து ஒரே ஆகாரம் அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன ஆகும்? இவ சாமானியம்னுட்டு ஒண்ணு ஒத்துக்கல. சாமானியம்னா ஜாதி அப்படின்னு. ஜாதின்னா கோத்வ ஜாதி, மனுஷத்துவ ஜாதி அப்படின்னு சொல்றோம். மனுஷத்துவ ஜாதி மனுஷால் எல்லார்கிட்டையும் இருக்கு. எல்லாரும் மனுஷியால் தான். மனுஷத்துவ தர்மம்ன்றது ஜாதிங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பௌத்தம் ஒத்துக்கல.
ஜாதி வியவஸ்தையே வராதுன்றான். எதுவுமே வராது. இந்த மாதிரி சாமானியம்ங்கிற ஜாதி எதுவுமே கிடையாது அப்படின்னு அவன் கண்டனம் பண்றான் பௌத்தன். நீ இப்படி கண்டனம் பண்றியோ இல்லையா, உனக்கு ரெண்டுத்திலையுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதின்றது நீ ஒத்துட்டா மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கோத்துவ ஆகாரம், கடத்துவ ஆகாரம், கடத்தினுடைய ஆகாரமோ கோவனுடைய ஆகாரமோ இங்க இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா, நீங்க ஒத்துண்டியானாக்கா, அப்போ கடத்துக்கும் ஞானத்துக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு ஆகாரம் இருக்கு. அந்த ஒரே ஆகாரம் எப்படின்னாக்கா ஒரே மாதிரி இருக்கணும். மனுஷத்துவ ஜாதி எப்படியோ கோத்துவ ஜாதி எப்படி இருக்கோ அத மாதிரி இருக்கணும்னு நீ ஒத்துக்கணும். நீ அதை ஒத்துண்டியானாக்க நீ தான் சாமானியம்ங்கிற ஜாதி இல்லைன்னு நிராகரிக்கிற. அப்ப நீயே ஒத்துட்ட. நீயே ஒத்துண்டியானாக்க அப்போ சித்தாந்தத்துக்கு விரோதமா நீ பேசுற. அதனால இது தவறான வாதம். இது தவறான வாதம். ஆக இந்த தாம்பூல் லோகத்துல இருக்கிற சில திருஷ்டாந்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தத்துவத்துல கொண்டு வர முடியாது. தத்துவத்துல கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு உதாரணம் சொன்னா புரியும். சத்காரியவாதம் சொல்றோம். சத்காரியவாதத்துல பிரம்மமே காரணம், பிரம்மமே காரியம், பிரம்மமே உபாதான காரணம், பிரம்மமே நிமித்த காரணம். இப்ப சத்காரியவாதத்தை ஒத்துக்கிறதுக்கு உதாரணம் மண்ணு கடம் அப்படின்னு சொல்றோம். அதுல அபின்ன நிமித்த உபாதானம்ன்றது நம்ம சித்தாந்தம், வேதாந்தியருடைய சித்தாந்தம். காரணமும் நிமித்த காரணம் உபாதான காரணம், நிமித்த காரணம் செய்கிறவன், உபாதான காரணம் மூலப்பொருளா இருக்குது. இது ரெண்டுமே பிரம்மந்தான் அப்படின்னு நம்ம சித்தாந்தம். நையாயிகால் அதை ஒத்துக்கலை. அவா சத்காரியவாதத்தையும் ஒத்துக்கலை. அந்த மாதிரி அபின்ன நிமித்த உபாதான வாதத்தையும் அவா ஒத்துக்கலை. எப்படி இருக்கு அவா ஸ்திதி? இப்போ அதுல உதாரணம் எப்படி அப்படின்னா அவன் என்ன சொல்றான், ஒரு கடம் இருக்கு, கடத்துக்கு மண் உபாதான காரணம், நிமித்த காரணம் புலாளன் தானே. அந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு பிரம்மம் சிருஷ்டிக்கிற சமயத்துல அது நிமித்த காரணம் மாத்திரம், உபாதான காரணம் பரமாணு. சாங்கியன் பரம பிரதானம் தான் பிரகிருதி அப்படின்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றார். இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு இந்த திருஷ்டாந்தம் அத்தனையும் தர்மிகிராக பிரமாணம் இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி அடிபட்டு போயிடும். தர்மிகிராக பிரமாணத்துக்கு முன்னாடி எல்லாமே அடிபட்டு போயிடும். ஏன் அப்படின்னா ஸ்ருதி தான் நமக்கு தர்மிகிராக பிரமாணம். அந்த வேதமானது என்ன சொல்லிடுச்சுன்னாக்கா ஏக விஜயானின சர்வ விஜயானத்தை சொல்லிடுச்சு. ஏக விஜயானின சர்வ விஜயானத்தை சொல்லி காரியகாரண பாவம் சதைவ ஆசிரியர் ஏகமேவாதியும் சொல்லிடுச்சு. அதை சொல்லிடுச்சுன்னாக்கா அதுக்கு மேல நீங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா தர்மிகிராக பிரமாணம் தான் எதுவா இருந்தாலும் அந்த பிரமாணத்துக்கு முன்னாடி எந்த வாதமும் எடுபடாது, எந்த வாதமும் எடுபடாது. அதனால இங்கேயும் தாம்பூலமோ வெத்தலையோ பாக்கோ மூணாவதோ போட்டுட்டாக்கா இல்லாத நிறம் வருது, சிவப்பா ஒரு ஆகாரம் வருது. அந்த மாதிரி ஞானத்திலேயே ஆகாரம் இல்லை, வஸ்துவிலேயே ஆகாரம் இல்லை. அது ரெண்டுக்கும் சம்பந்தம் வர்ற சமயத்துல ஒரு ஆகாரம் தெரிகிறது அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி நீ சொன்னேனாக்க உன் பட்சத்துல விரோதம் வந்துடுது. ஏன் அப்படின்னா தர்மிகிராக பிரமாணம் நான் பிரத்யட்சமா பாக்குறேன். பிரத்யட்சமா பாக்குச்ச எனக்கு என்ன தெரியுதுன்னா கடம் இருக்கே, கடத்துல இது இருக்கு, ஆகாரம் தெரியுது. அது ஆகாரம் கடத்துல நான் பார்த்துட்டேன், அது பெருசா இருக்கு. பெருசா கடம் இருக்குன்றதுனாலதான் நான் என்ன பண்றேன், ஜலத்தை அதுல சேர்க்கிறேன் அல்லது வஸ்துக்களை ஏதாவது குட்டி வைக்கிறோம். இப்போ அதுல ஆகாரமே இல்லை அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம இது பண்ண முடியும், உபயோகப்படுத்த முடியும்? அதனால தர்மிகிராக பிரமாணம் எது இருக்குதோ அது என்ன சொல்றதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அது மாதிரிதான் ஞானத்துக்கும் வஸ்துவுக்கும் சம்பந்தம்ன்றது. ஞானத்துக்கும் வஸ்துவுக்கும் சம்பந்தம் இருந்துதான் இருக்குது. எப்ப நம்ம பாக்குறோமோ அப்ப சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை போய் நீ அது எப்படி இருக்கணும், ஒரே காலத்துல இருக்கும்.
ஒரே காலத்துல நான் கண்ணை மூடிட்டு விடுறேன், அப்ப என் முன்னாடி கடம் இருந்தாலும் எனக்கு தெரியாது. நான் கண்ணை திறந்துட்டு இருக்கேன், கடமே இல்லைன்னு எனக்கு தெரியாது. கண்ணையும் திறந்துட்டு இருக்கேன், கடமும் இருக்கு. அந்த சமயத்துல நான் பார்க்கவும் பார்க்கிறேன். இப்ப எத்தனை கிரியைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு க்ஷணத்துல. அப்போ நீ க்ஷணிகவாதமும் உனக்கு போயிடும். அதனால நீ பிரத்யக்ஷத்தையே ஒத்துக்க மாட்டேன், அனுமானத்தை தான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னாலும் தவறு. பிரத்யக்ஷத்தினால எது கிரகிக்கப்படுகிறதோ அதுதான் அனுமானத்தினால சித்திக்கும். அனுமானத்தினால இல்லைன்னாக்கா பிரத்யக்ஷமும் சித்திக்காதுன்னுட்டு சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம். இன்னைக்குதான் புத்தகம் பார்த்துட்டு வந்தேன், பரமத பங்கம். பரமத பங்கம் ஏதோ மாத்தியமைக்கு பங்காதிகாரம் சொல்லணும்னு வெள்ளைவன ரகுசுவாமி சொல்லியிருந்தார். 15ஆம் தேதி மலையில சதஸ் நடக்கிறது, ஐஷங்கரால் இருக்க சொல்லணும் அப்படின்னு. அதுல சார்வாகன கண்ணம் பண்ணிச்சு, சார்வாகம் பிரத்யக்ஷம் உண்டு பிரமாணம் அப்படின்னு சொன்னான். அதற்கு சுவாமி என்ன கண்ணம் பண்ற, நீ பிரத்யக்ஷத்தை ஒத்துக்கலைன்னாக்கா அனுமானமும் சித்திக்காது. ஏன் அப்படின்னா பிரத்யக்ஷம் பிரமாணம் அப்படின்னு சாதிக்கணும். அது சாதிக்கும் பொழுது அதுக்கு ஒரு ஹேத்துவ சொல்லணும். நேர கண்ணால் பார்க்கப்படுவதால் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஹேத்து இருந்ததுனாலே அது அனுமானம் அர்த்தம். அனுமானமா இருக்கிறதுனால அந்த அனுமானத்தை கொண்டுதான் பிரத்யக்ஷத்தினால சாதிக்க முடியும். இன்னொரு விஷயம், சில சமயத்துல பிரத்யக்ஷத்தை அனுமானமானது தள்ளிடும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஜலத்திரவியசரத்தெல்லாம். வழக்கெரியறது, எரியற சமயத்துல சேயம் தீபஜ்வாலா, ஆஹா ஆரம்பத்துல ஒரே மாதிரி வழக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரே ஜுவாலை தான் அப்படின்னு சொன்னோம். இது பிரத்யக்ஷத்தினால தெரியப்படக்கூடிய பிரதிபிக்ஞை. ஆனால் அனுமானம் என்ன பண்றது, பிரத்யக்ஷத்தையே தள்ளிடுறது. அது வராது. ஏன் வராது அப்படின்னா, இது என்ன அந்த திரி இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா அதுக்கு ஏத்த மாதிரி பெருசா வரும், எரியும், சின்னதா எரியும், அப்படி எல்லாம் தெரியும். இது அனுமானத்தினால. அதனால அனுமானத்தினால பிரத்யக்ஷமும் பாதிக்கப்படும். இதை ஒத்தன் இருக்கும். சுவாமி அதை சாதிச்சிருக்காரு. தீபாதீனாம் கதாச்சிதுன்னு ஆரம்பிச்சு மிக சொல்லியிருக்காரு இதுல ஜலத்திரவியசரத்துல. ஆகையினால பிரத்யக்ஷமோ அனுமானமோ எல்லா பிரமாணமும் அங்கீகரிக்கணும். பிரத்யக்ஷமே கிடையாது, அனுமானம் மட்டும்தான் வரும்னாக்க பிரத்யக்ஷம் இல்லாமல் அனுமானம் பிரவர்த்திக்காது. அதனால நீங்க இத மாதிரி எதுவும் க்ஷணிகவாதிகளான உங்க சித்தாந்தத்துல எல்லாமே விரோதமா போயிடுமே அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிற. ஆக ஒரு சம்பந்தத்தினாலதான் ஆகாரம் வரும் அப்படின்னு சொல்றதே தவறு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு தாத்பரியத்தை பார்க்கலாம். சம்சர்கா போத்ய புத்தியோ அபிதததி சிதா வியாக்கிருதேஹ சித்திமன்யே சாதேஷ்யா தன்மதேசோ நது பவதி ததா காலஜோதி பிரசக்தः வியம்சே நைவாபிமுக்யம் விஷய விஷயிதா அத்ர ஆகிருதே ப்ராக் அசித்தா வ அஸ்யாஹ சம்ஸ்ருஷ்டநாசே ஜனிரிதி குசுர்திஹி பூகதாம்பூல நீதிஹி அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய போத்ய புத்தியோ, போத்தியம் அறியப்படும் வஸ்து விஷயம் அர்த்தம். புத்தி ஞானம், போத்திய புத்தியோ விஷயம் ஞானம், இது ரெண்டுத்துக்கும் விஷயத்துக்கும் விஷயிக்கும் அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் சம்சர்கா பரஸ்பர சம்பந்தம். அந்த சம்பந்தத்தினால சிதாதி ஆகிருதே, இது வெளுப்பு, இது கருப்பு, இது நீளம், இந்த மாதிரி விஷயம் ஆகாரம் சித்திம் இது மாதிரி சித்திக்கிறது. வஸ்துவிலையோ ஞானத்திலேயோ ஆகாரமே கிடையாது. இல்லாத ஆகாரமானது
இந்த ரெண்டுத்தினுடைய சேர்க்கையினால வருது அப்படின்னு அந்நே பௌத்தாள்னா சில பௌத்த ஏகதேசிகள் சௌத்ராந்திகாலேயே சில பேர் இருக்கா அவ சொல்றா. ஏன்னா ஒவ்வொரு மதத்திலையும் எத்தனையோ பிராந்திய மதங்கள்லாம் இருக்கு, நிறைய உட்பிரிவுகள். அதனால அவ அபிதர்தி அப்படின்னு அவ சொல்லப்பட்ட. அதனால அவ எப்படி கேட்கிறா, நீ கடத்தை பார்த்துட்டு கடம் இப்படி இருக்குன்னு ஒரு ஆகாரத்தை அனுபவிக்கிற, அந்த ஆகாரம் கடத்துக்கு இருக்கா அல்லது ஞானத்துக்கு இருக்கா? ரெண்டுத்துக்கும் இந்த ஆகாரமே இல்லை. ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு ஆகாரமானது உற்பத்தி ஆகுது. அதனால சம்பந்தத்தினாலதான் உற்பத்தி ஆச்சு ஆகாரம். அதுக்குதான் உதாரணம் தாம்பூலம், வெத்தலை, பாக்கு, மூணாவது இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தாக்கா ரத்த ரூபமா வருது. சமயத்துல நாக்கு சில பேருக்கு அது மாதிரி வரவே வராது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வரும், எப்படியோ ஒண்ணு அதனுடைய இது தாப விஷயம் அது. அதனால இந்த மாதிரி இருக்கு. ஆக ஆகாரம் வஸ்துக்கோ ஞானத்துக்கோ இல்லை, சம்பத்காத்தினாலதான் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தவறுதான், அது சம்பவிக்காது. ஏன்னா தன்மதே இந்த மாதிரி சொல்ற பௌத்தனுடைய பதத்துல சாதேஷ்யாது அதிரிக்தமான தேசம் காலம் இத ஒத்துக்கிறது இல்ல. அவ ஒத்துக்கவே இல்லையே. இந்த மாதிரி அதிரிக்தமான ஒரு தேசத்தையும் ஒத்துக்கலாம், ஒரு இதையும் ஒத்துக்கவே இல்லை. தேசமும் இல்லை, அதிரிக்தமான தேசமும் இல்லை அவளுக்கு, காலமும் இல்லை, வஸ்துவும் கிடையாது. இப்படி ஒத்துக்காததுனால இதை எப்படி ஒரு ஆகாரமானது சம்பந்தத்தினால வருது அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அதுவும் வராது, அதுவும் வராது. ஏன்னா இந்த மாதிரி ஒத்துண்டாதானே வரும். அது மாதிரியே ஒத்துக்கலையே. ஒத்துக்காத விஷயத்துல, அங்கீகரிக்காத விஷயத்துல போய் இது எப்படி வரும் அப்படின்னு கேட்கிற. ஏன்னா நீ காலத்தை கொண்டு சொல்லணும், அல்லது இவன் ஒரே இடம் ஒரே காலம் அந்த மாதிரி ஒண்ணுக்கு சாபேட்சமா இருக்கிறதுனால அப்படின்லாம் நீ சொல்லணும். அந்த மாதிரி இங்க இல்லையே, எதுவுமே இல்லாதனால எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால ஒரே இடத்துல இருக்கிறதுன்றதை நீங்க அங்கீகரிக்கல, அங்கீகரிக்காத விஷயம் எப்படி வரும்? அப்போ அதனால இந்த மாதிரி சம்பந்தம்ன்றதே நது பவதி வரவே வராது. அதனால என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, காலஜகம் ஒரு காலத்துல வருது அப்படின்றது உனக்கு வராது. காலகிருதமான சம்பந்தம், காலகிருதமான சம்பந்தம் உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீ அதிருப்தமா எங்களை மாதிரி வச்சுருக்கியா? எங்களை மாதிரி நீ அதிருப்தமாக ஏதாவது இந்த வஸ்துவை காட்டிலும் ஞானத்தை காட்டிலும் வேறுபட்ட காலம், வேறுபட்ட தேசம் அப்படின்னு நீ அங்கீகரிச்சிருக்கியா? நீ அத மாதிரி அங்கீகரிப்ப உன்னால சொல்ல முடியும். ஆனா நீ அது மாதிரியே ஒத்துக்கலையே, அது வராது. அதனால சதா இந்த மாதிரினால அதிப்பிரசக்தம், அதிப்பிரசக்தம். ஏன்னா அது சொன்ன முன்னாடி பிரத்யக்ஷமான ஒரு வஸ்துவை கிரகிச்சிடறோம், அதன்தான் அனுமானத்தினால உகிக்கிறோம். இப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது, அந்தந்த பிரமாணத்துக்கு ஏத்த மாதிரி, பிரமாணத்துக்கு ஏத்த மாதிரி ஞானத்தினுடைய கிரகணம் இருக்கு பாருங்க, விஷயத்தை கிரகிக்கிறதுன்றது அது மாறும். ஏன்னா பிரத்யக்ஷ லட்சணம் சொல்லச்சே ஜெயமணி சொல்றாரு, சத்சம் பிரயோகே புருஷத்து இந்திரியானாம் புத்தி ஜென்ம தத் பிரத்யக்ஷம் அனிமித்தம் வித்தியமான உபலம்பனத்வாத் அப்படிங்கிறார். பிரத்யக்ஷமானது என்ன பண்றதுன்னாக்கா, ஒரு வஸ்து பிரத்யக்ஷ கண்ணு இந்திரியம் இது ரெண்டும் ஒண்ணு கொண்டு சேர்றது. இப்படி சேர்ற சமயத்துல மனசும் சேரணும். இந்த மாதிரி சேர்த்தேதான் இந்த அயம் கடக கடமகம் பஷ்யாமி கடமகம் ஜானாமி அப்படின்னு ஞானம் வந்து அந்த மாதிரி வர்த்தேதான் வரும். அது இது பிரத்யக்ஷத்தினுடைய என்ன வித்தியமான உபலம்பனம், எது இருக்கோ அதை ஒண்டிதான் கிரகிக்கும் பிரத்யக்ஷம் அப்படின்னுட்டு எல்லாரும் ஒத்துக்கிறது.
எல்லாரும் சொல்லிருக்காது. இங்க நீ அதுவே வேலை செய்யாதுன்னு நீ சொல்ற. அப்ப அனுமானம் எப்படி பண்ணும்? அதுவும் பின்ன காலம் தானே, வேற வேற காலம் தான். அதனால அது எப்படி கிரகிக்கும்? அதனால அது சொல்லு நீ. ஆகவே இது வரவே வராது. சரி, இது நாங்க அப்படி அந்த மாதிரி சொல்லல. இது ஒரு சாபேட்சத்துவம் இருக்குது, பரஸ்பர சாபேட்சம் இருக்குது. ஒரே காலத்துல ஒரே தேசத்துல இந்த மாதிரி சம்பந்தம் நாங்க சொல்லல. பரஸ்பரம் சாபேட்சமா இருக்குது இந்த ரெண்டுமே. இது உதாரணம் என்னன்னா, இரும்பு துண்டு, அந்த அயஸ்காந்தக்கள், காந்தக்கள்ன்றமே அது, இது ரெண்டும் தனித்தனியா இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ற சமயத்துல அது ஆகர்ஷிக்கிறது. அப்போ ஆகர்ஷண வளர்த்தேதான் பரஸ்பரம் இழுத்துக்கிறது. இல்லாத போனா இல்ல. அந்த மாதிரி விலட்சணமான ஒரு சாநித்தியம் வருது ஞானத்துக்கும் வஸ்துவுக்கும். அப்ப இத மாதிரி விலட்சணமான ஆகாரம் தெரிகிறது அப்படின்னு சொன்னாக்க அது தவறான வாசம். ஏன்னாக்க நீ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்ட, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்ட. வியம்ஷே அப்படிங்கிறார். அதாவது அம்ஷே பி பிளஸ் அம்ஷே வியம்ஷேன்னு சொல்லணும். பி அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், அம்சம்னாக்கா அவயவம்னு அர்த்தம். அப்போ நிறவயவம், அவயவமே இல்லாததுன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்? விஷயபாவம் அற்றது அப்படின்னு அர்த்தம். விஷயம்னு சொல்ல முடியாது, விஷயம்னு சொல்ல முடியாது, ரெண்டு சம்பந்தம்னு சொல்ல முடியாது. இங்க அதுல போய் ஆபிமுக்கியம், அதாவது ஒரு பரஸ்பர சாபேட்சையினால ஆகர்ஷிக்கிறது, இந்த மாதிரி கிரகிக்கிறது அப்படிங்கிற தர்மமானது நைவ வரவே வராது. ஏன்னா நீ தான் சொல்றீங்க விஷய பாவம் வராதுன்னு சொல்லியிருக்க. விஷய பாவம் எப்படி வரும் அப்படின்னாக்கா காலதேச வர்த்தமானங்கள் எல்லாத்தையும் அங்கீகரிக்கணும். அப்பதான் விஷய பாவம்ன்றதே வரும். அயம் விஷய அயம் விஷயி அப்படின்லாம் வரும். அதுவே நீ ஒத்துக்கலையே. ஒத்துக்காததுனால இது எப்படி வரும்? இது கிரகிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆகாரம் என்னால் கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த ஆகாரம் என்னால் கிரகிக்கப்படுதுன்னு சொல்லணும்னாக்கா அப்ப எப்படி வரணும்? முதல்ல ரெண்டுக்கும் சம்பந்தம் வந்துடணும். சம்பந்தம் அதுக்கப்புறம் கிரகிக்கணும். அப்ப ஆகாரம் இருக்கணும். ஆகாரம் இல்லாமல் விஷய பாவம் வராது, விஷய பாவம் இல்லாமல் ஆகாரம் வராது அப்படின்னு அன்னோன்ய ஆசிரியம் வந்துடும். அத்த இங்க பிரகிருதத்துல ஆகிருதே நேரம் நம்ம பார்க்கிறோம். கடம் இப்படி இருக்கு, படம் இப்படி இருக்கு, மனுஷன் இப்படி இருக்கான், மிருகம் இப்படி இருக்கான்ட்டு ஒவ்வொரு ஆகாரத்தையும் நாம கிரகிக்கிறோம். அந்த கிரகிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்பு விஷயத்தா அசித்தா ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு பாருங்க. விஷய சம்பந்தம் அதுவே இல்லை, அதுவே சித்திக்காதது. ஏன்னா நீங்க தான் நீ என்ன சொல்றீங்க, சம்பந்தத்தினால வரும் சொன்ன, ஆனால் ஆகாரமே இல்லை. ஆகாரமே இல்லைன்னா விஷயபாவம் எப்படி சிந்திச்சுது? விஷயபாவம் தான் சம்பர்க்கம், அதனால ஆகாரம் சிந்திச்சுதுன்னு சொல்லணும். ஆகாரம் சிந்திச்சாதான் விஷயபாவம் சிந்திக்கும், விஷயபாவம் சிந்திச்சாதான் ஆகாரமே சிந்திக்கும். சித்தாந்தத்துல நாங்க அப்படி சொல்லுறேன். வஸ்து அப்படியேதான் இருக்கு, அதான் ஆகாரம் இருக்கு, ரூபம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை நாங்க என்ன பண்றோம்? கண்ணால பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் கிரகிக்கிறது என்னுடைய ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஆனா உங்களுக்கு அது மாதிரி நீங்க ஒத்துக்கலை, அதனால விரோதம் வருது. ஏன்னா வஸ்துவனுடைய சுரூபத்தையே நீங்க ஒத்துக்கலையே, சுலட்சணம் முடியா இருக்கு, அதற்கு தர்மம் இல்லை அப்படின்னு தான் சொல்றீங்க. மேல சந்திஷ்ட நாசே, அதாவது சம்சர்க்கத்துக்கு சம்பந்தத்துக்கு சேர்க்கைக்கு ஆதாரமா இருக்கிறது எது? ஞானம், அர்த்தம். ஞானம் என்ன, வஸ்து என்ன, இது ரெண்டு தான் இந்த சேர்க்கைக்கே ஆதாரம். சம்பந்தம்னா என்ன அர்த்தம்? ரெண்டு வஸ்துக்கள் தான் சேர்க்க வரும். ரெண்டு வஸ்து இல்லைன்னா சேரவே சேராதே. கடம்னு ஒரு வஸ்து, பூதலம் ஒரு வஸ்து. இந்த பூதலத்துல தலையில கடம் இருக்கு, தரையில கடம் இருக்குன்னு சொன்னாக்கா தரையே
கடம் இருக்கணும், அது ரெண்டும் தான் ஆதாரமா இருக்கு. அப்பதானே இது வர முடியும், சேர முடியும். நீயும் என்ன சொல்லிட்ட, நான் பிரதிக்ஷணம் ஒவ்வொரு கணத்திலையும் நாசத்தை அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னாக்க அஸ்யாக அதை ஆதாரமாக உடைய ஆகர்வி ஆகாரம், அதுக்கு ஜனிகி, அதுக்கு உற்பத்தி எங்க வரும்? அது உற்பத்தியே வராது. அது ஏன்னா நீ தான் உன்னுடைய எல்லாமே க்ஷணிக்கம் சொல்லிட்ட. இப்ப முதல்ல சொன்னமா இல்லையா, வஸ்து இருக்கிறது முதல் க்ஷணம், ரெண்டாவது க்ஷணத்துல பார்க்கிறது, மூணாவது க்ஷணத்துல ஞானம் வருது, இப்படிதானே வருது. இந்த கிரமம் ஒவ்வொரு க்ஷணமா பார்த்துட்டே போகும். நாம கணக்கு பண்றது இல்லை, முதல் க்ஷணம் வஸ்து இருக்குது அப்படி பார்க்கறது இல்லை. ஆனால் இதுதான் பிரதீதி உற்பத்தி ஆகுது, ஞான உற்பத்தி இந்த மாதிரிதான் வரும். அதனால புத்திர பவி கணிகமான சித்தாந்தத்துல இது வரவே வராது. ஏன்னா இது நிராதாரமா இருக்குது, ஆதாரமே இல்லை. இந்த மாதிரி இந்த ஆதாரம் ஒரு பதம் போட்டுட்டாரு, அடுத்த ஸ்லோகத்துல அதை வச்சு மேல விசாரம் பண்ண போறாரு. அதனால இந்த கேஸ் இருக்கிறதுனால உற்பத்தியே வராது, ஆகாரத்துடைய உற்பத்தியே வராது. இது என்ற காரணத்தினால் பூக தாம்பூல நீதி, பூகம்னா பாட்டுக்கு பேரு, தாம்பூலம் கத்தலை, அது மாதிரி சூர்ணம் மூணாவது. இவன் இந்த நீதி இதனுடைய சேர்க்கையினால எப்படி சோப்பா ஒரு புதுசா வருதோ அந்த மாதிரி இங்கேயும் ஞானத்துக்கும் வஸ்துவுக்கும் சேர்க்கையினால ஒரு புதுசா ஆகாரம் வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது குசுருதி. சுருதி அப்படின்னா ஸ்ருதி இல்ல, சுருதி சாதாரணப்பட்டாங்க. அந்த சுருதி அது மார்க்கம் அர்த்தம், கல்பிக்கிறதுன்னு அர்த்தம். குசுருதி அது நீச்சமான கல்பனை, சரியான கல்பனை இல்லை, சரியான மார்க்கம் இல்லை, அது சுத்திரமானது. ஏன் இத்தனை தோஷங்கள் இருக்கு, இத்தனை தோஷங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இதுவே வராது, நிக்கவே நிக்காது சித்தாந்தம். அதனால இன்னொன்னு, இதனால ஒரு பெரிய தோஷம் ஒண்ணு வருது. நீ சாமான்யம், சாமான்யம்னு ஒரு பதார்த்தத்தை வச்சுட்டு இருக்கான்னு ஐயா கட்டலாம். அந்த சாமானியம்னாக்க ஜாதின்னு அர்த்தம். சாமானியம்னா எல்லாத்தையும் சமமா இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம மனுஷ அத்தனை பேருக்கு என்ன இருக்கு, மனுஷத்துவம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இருக்கு. அந்த மனுஷத்துவன்றது அமூர்த்தம், கையால கிரகிக்க முடியாது. அமூர்த்தம் அது அமூர்த்தமா போயிடுது. அது என்ன ஆயிடுதுன்னாக்கா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். எங்கிட்டயும் மனுஷத்துவம் இருக்கு, உங்ககிட்டயும் மனுஷத்துவம் இருக்கு, அவாகிட்டையும் இருக்கு, இவாகிட்டையும் இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. அத இவா ஒத்துக்கல, யார் பௌத்தா ஒத்துக்கல, அதை நிராகரிக்கிறாங்க. பின்னாடி இதெல்லாம் வரும். இப்போ இதை நீ ஒத்துக்கல இருக்கியோ, ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டியானாக்கா இப்ப நீ என்ன ஒத்துக்க தெரியுமா, அர்த்தத்துக்கும் ஞானத்துக்கும் தனியா ஆகாரம் கிடையாது, ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் உண்டானதுனால ஒரு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஆகாரம் வருது அப்படின்னு ஒத்துக்க. அதை ஒத்துட்டியானாக்கா அப்போ சாமானியத்தை ஒத்துட்டுதான் ஆயிடும். ஜாதிய ஒத்துட்டையானாக்கா நீ தான் நிராகரிக்கிற, நீ நிராகரிக்கிறது நீயே கண்டிக்கிறதா ஆயிடும். நீயே ஒத்துண்டு நீயே கண்டிக்கிற, அப்போ எப்படி நினைக்கும்? அதனால சம்சர்க்கத்தினாலே சேர்க்கையினால் சம்பந்தத்தால் ஆகாரம் புது ஆகாரம் வரும் அப்படின்றதே தவறு, அது வராது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். பாருங்க, சம்சர்க போத்ய புத்தியோ அபிதததி சிதாத்யாகதேஹ சித்திமன்யே சாதேஷ்யா தன்னதேசோ நது பவதி ததா காலஜோதி பிரசக்தः வியம்சே நைவாவ்யமுக்யம் விஷய விஷயிதா அத்ர ஆகதே ப்ராக் அசித்தா வாஸ்யாஹ சம்ஸ்ருஷ்டநாசே ஜனிதி புதுர்தி பூகதாம் பூடநீதி. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.